அஜித்குமார் நடிப்பில் உருவான குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ் இசையில் உருவான இப்படத்தில் த்ரிஷா நாயகியாக நடித்துள்ளார். மேலும் பிரசன்னா, சுனில் என பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். அஜித்தின் படங்களிலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக இப்படம் உருவாக்கியுள்ளதாம். அது இப்படத்தின் போஸ்டர், டீசர் ஆகியவற்றை பார்க்கும் போதே நமக்கு தெரிகின்றது. கண்டிப்பாக இப்படம் அஜித் நடித்த படங்களிலேயே வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போதே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. அதற்கு காரணம் அஜித், ஆதிக் காம்போதான். ஆதிக் போன்ற வித்தியாசமான ஜானர்களில் படம் எடுக்கும் இயக்குனருடன் அஜித் இணைவது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் நடத்தியது. அதைத் தொடர்ந்து இப்படத்தை பற்றி வெளியாகும் ஒவ்வொரு அறிவிப்பும் மேன்மேலும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துக் கொண்டேதான் வருகின்றது. டைட்டில், போஸ்டர்ஸ், அஜித் லுக், டீசர், மேக்கிங் வீடியோ, பாடல், ப்ரோமோ எனும் இதுவரை இப்படத்திலிருந்து வெளியான அப்டேட்ஸ் ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்தின் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என தெரிகின்றது. மேலும் அஜித்தின் படங்களிலேயே அதிகம் வசூல் செய்த படமாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. அதன் காரணமாக இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. மறுபக்கம் அஜித் கார் பந்தயத்தில் கலக்கி கொண்டு வருகின்றார். சமீபத்தில் கூட ஒரு கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்து சாதித்துள்ளார் அஜித். இதன் காரணமாக பலரும் அஜித்திற்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பல பிரபலங்கள் அஜித்தை பற்றி உயர்வாக பேசி வருகின்றனர். அந்த வகையில் மோகன்லால் கூட சமீபத்தில் அஜித்தை தனக்கு எந்த அளவிற்கு பிடிக்கும் என்பதை பற்றி பேசியிருக்கிறார். எம்புரான் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் மோகன்லாலிடம் அஜித் பற்றி கேட்கப்பட்டது. அஜித்தின் படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் என அவரிடம் கேட்கப்பட்டது. அதுக்கு மோகன்லால், அஜித்னு சொன்னாலே பிடிக்குமே, படம் எல்லாம் தேவையா, அஜித்தையே ரொம்ப பிடிக்கும் என கூறியிருக்கின்றார். இதன் மூலம் மோகன்லாலுக்கு அஜித்தை எந்த அளவிற்கு பிடிக்கும் என ரசிகர்களுக்கு தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் எம்புரான் படம் முதல் நாளே 50 கோடிக்கும் அதிகமான வசூலை உலகளவில் ஈட்டியது. 48 மணி நேரத்தில் 100 கோடி வசூல் வேட்டையை நடத்தியிருப்பதாக மோகன்லால் தனது ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே மோகன்லால் நடிப்பில் வெளியான படங்கள் பெரிதாக வசூல் ஈட்ட முடியாமல் தடுமாறி வந்த நிலையில் எம்புரான் அனைத்து தடைகளையும் உடைத்தும் வசூல் ரீதியாக வெற்றி வாகை சூடியிருக்கிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் எம்புரான் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக டிக்கெட்கள் புக் ஆகி வரும் நிலையில் முதல் வார முடிவிலேயே 200 கோடி ரூபாய் வசூலை எம்புரான் படம் கடக்கும் என்றும், இதுவரை மலையாள படங்கள் எதுவும் செய்யாத வசூல் சாதனையை மோகன்லால் எம்புரான் படத்தின் மூலம் படைப்பார் என்றும் கூறுகின்றனர். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் வசூலை முறியடிக்கும் என்றும், மலையாள திரையுலகில் புதிய வசூல் சாதனையை எம்புரான் படைக்கும் என்றும் கூறி வரும் சூழலில் பாஜக அரசுக்கு எதிராகவே அரசியல் கதையை பிருத்திவிராஜ் உருவாக்கியிருக்கிறார் என்றும், ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களை இந்துக்கள் கூண்டோடு அழிப்பது போன்ற காட்சிகள் எல்லாமே மத பிரச்சனையை உருவாக்கி படத்தை ஓட வைக்க மோகன்லாலும் பிருத்திவிராஜும் பார்த்த வேலை என்றும், இந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என வட இந்தியாவில் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.